இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹோண்டா விசல் கார் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குது. இந்த வாகனத்தை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் 2 அடிப்படையிலும் வாங்கிக்கொள்ள முடியும். லீசிங்கில் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் லீசிங்கிலையும் வாங்கிக்கொள்ள முடியும். ரெடி கேஸில் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் இந்த காரை நீங்கள் ரெடி கேஸில் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காரை விற்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த காரினுடைய தற்போதைய உரிமையாளர் தான் இந்த காரை விற்கிறார். நேரடியாக உரிமையாளருடைய நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த காரை விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். இந்த கார் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது, எத்தனையாம் ஆண்டு இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இப்போ இந்த கார் எத்தனையாவது ஓனரில் நிற்கிது, இந்த கார் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இந்த கார் யாழ் மாவட்டத்தில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது, உரிமையாளர் இந்த காருக்கு சொல்கிற ரெடி காசு விலை என்ன, இந்த காரினுடைய உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கம் உட்பட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹோண்டா விசல் கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த கார் பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம். முதலாவது விடயம், இந்த ஹோண்டா விசல் காரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காருடைய கலரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேர்ல் ஒயிட் கலர் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் நிற்கிது. இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், முதலாவது தகவல், இந்த கார் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 2017ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட காராகத்தான் இருக்குது. இலங்கையில் ரெஜிஸ்டர் பண்ண ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இலங்கையில் பதிவு செய்த ஆண்டும் 2017ஆம் ஆண்டு தான். உற்பத்தியும் 2017ஆம் ஆண்டு, இலங்கையில் ரெஜிஸ்டர் பண்ண ஆண்டும் 2017ஆம் ஆண்டாகத்தான் இருக்குது. இந்த கார் சம்பந்தப்பட்ட இரண்டாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்குமே இந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முதல் இப்போ இந்த கார் எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ செகண்ட் ஓனர் பதிவில் தான் இந்த கார் நிற்கிது. இந்த செகண்ட் ஓனர் தான் இந்த காரை இப்போ விற்க போகிறார். இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இதுவரைக்கும் இந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த 2017 ரெஜிஸ்டர் பண்ண இந்த கார். இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காரை ரெடி காசுலையும் எடுக்க முடியும், லீசிங்கிலையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிடக்குது. இந்த காருக்கு உரிமையாளர் சொல்கிற ரெடி காசு பெறுமதியை பார்க்குறதுக்கு முதல் இந்த காரை லீசிங்கில் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லீசிங் ஏற்பாடுகள் நீங்கள் தான் செய்து கொள்ள முடியும். உரிமையாளருக்கு இந்த காரை லீசிங்கில் கொடுக்கறதுக்கும் சம்மதம், அதற்கான லீசிங் ஏற்பாடுகளை நீங்கள் தான் செய்து கொள்ள வேணும். இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் உரும்புராய் சந்தையில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் விற்பனைக்காக இருக்குது. உரும்புராய் பகுதி இந்த கார் விற்பனைக்காக இருக்குது. இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காருக்கு உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிற விலை 1,41,00,000. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2017ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ண இந்த ஹோண்டா விசல் காருக்குரிய அவர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் உரும்புராய் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த காரை ரெடி காசுக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் லீசிங் அடிப்படையிலையோ நீங்கள் விலை பேசி நேரடியாக உரிமையாளரோட விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் உரிமையாளரோட விலை பேசிக்கொள்ள முடியும். யாராவது தேவை என்றால் இந்த கார் சம்மந்தப்பட்ட விவரங்களுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துச்சேன். இதே போல் உங்களுடைய வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கூடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாகனம் எதுவானாலும் விற்பனை செய்து கொள்ள முடியும். மோட்டார் சைக்கிள், ஆட்டோ, கார், ஹயர்ஸ் வேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாகனங்கள் எந்த வகைக்குட்பட்டவையாக இருந்தாலும் இந்த தளத்தில் விற்பனைக்காக விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு போடுறபடியே இந்த வாகனத்துடைய விளம்பரங்களை பார்க்குறவர்கள் யாராவது வாங்க விரும்பினா உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய வாகனங்களை வாங்கிக்கொள்வார்கள். யாராவது உங்களுடைய வாகனங்களை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த விளம்பர இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது. நீங்கள் நார்மல் கால் ஊடாகவோ வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
யாழ்ப்பாணம் மாவட்டம் உரும்பிராய் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஹோண்டா விசல் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கம் தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.